ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய சமையல் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் காட்ட போகிறது உங்களுக்கு கருவாடு முட்டை போட்டு தொக்கு. இது நான் திரியாப்பாறை கருவாடு யூஸ் பண்ணுறோம். நீங்கள் எந்த கருவாடு வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு தேவை பெரிய வெங்காயம். இது நான் ஒரு 5 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். தக்காளி ஒரு 2 தக்காளி, இஞ்சி பூண்டு கல்லில் இடித்தது, பச்சை மிளகா ஒரு 4, முட்டை 3. முட்டை நீங்கள் அவிச்சு வைங்க. வெங்காயத்தை போட்டு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சமாக நல்லா வதங்கி வருது. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ தூள் சேர்த்துக்கலாம். அது ஒவ்வொருத்தவங்க காரத்தை பொறுத்து சேருங்க. நான் இங்கே 2 ஸ்பூன் தூள் விடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் தூள் வதங்கட்டும். தூள் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுங்க. தண்ணி விட்ட பிறகு இந்த கருவாடை அதுக்குள்ளே போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. கருவாடிலிருந்து தண்ணி எல்லாம் வற்றிச்சு, நல்லா வதங்கி வருது. கருவாடும் வெந்திருக்கு. இது ரொம்ப நேரம் பண்ணக்கூடாது, ஏன்னா சில கருவாடு கரைஞ்சிடுது. அதனால இப்போ நாங்கள் அவிச்சு வச்ச முட்டையை சேர்ப்போம். மிக்ஸ் பண்ணலாம். முட்டையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதுதான். கருவாடு முட்டை தொக்கு ரெடி. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. என்ஜாய் பண்ணுங்க. பாய்.